அனைவருக்கும் வணக்கம். நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி வலம் வரும்போது அவருடன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய புதன் மிக அற்புதமான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் மிக விரைவில் சூரியனும் இணைய இருக்கிறாருங்க. எனவே 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தை முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய இடத்தை 3 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் தைரியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் தடை தாமதம் இல்லாமல் நிறைவேறுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனது சப்தம பார்வையை சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிக்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக வித்யாகாரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் 3, 6 ஆகிய இடங்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட 3ஆம் இடத்தில் அவர் மிக வலுவாக சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் முதன்மையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைய போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் இந்த தருணத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இப்படி பல நல்ல மாற்றங்களும் அபரிவிதமாக ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தைரியஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய தருணம் அற்புதமான முன்னேற்றத்திற்கு உறுதியாக வழி செய்கிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக கிடைக்கும். பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். ஆனால் தற்போது புதன் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய இடியாப்ப சிக்கலை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட எளிதில் தீர்வு காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, பேச்சு திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். இந்த வேளையில் இவை அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் மிக முக்கியமான நேரமாக பார்க்கப்படுவது மட்டுமல்லாது நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தைரியஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக பாகியஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் இந்த வேளையில் உறுதியாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளையும் சிக்கல்களையும் இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பு
வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். மிக பெரிய அளவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடம் நிறைந்த பணிகளை சங்கடம் இல்லாமல் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். பணியில் உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக துடிப்புடன் செயல்படுவதோடு பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியிலே புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல சூழல் போன்றவை நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவில் தடை தாமதம் என சந்திக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க புதன். அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முன்கூட்டியே நன்கு உணர்ந்து சிறப்பாக செயல்படுவதால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது புதிய ஆர்டர்கள், புதிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் கிடைக்க போகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகள் இன்றி உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதை வித்யாகாரகரான புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றி உள்ளிட்ட பல்வேறு வகையான தித்திப்பான பல இனிமையான செய்திகளுடன் இந்த தருணம் அமைவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க புதன். அதோடு மட்டுமல்லாது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும், கிரகிக்கும் தன்மை அதிகரிப்பதால் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியை அசைக்க முடியாத அளவிற்கு பெற முடியும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதில் வெற்றி பரிபூரணமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்த தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய பெயரில் சிறு முதலீடாவது மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது என்பதை தைரியஸ்தானத்தை வலு சேர்க்க புதன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும்.